த மோஸ்ட் லவ்ட் அண்ட் என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர்ஸ் ஆஃப் த கிளாஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ்கிரீம் மாஸ்டர் கிளாஸ் தான். ஏன்னா ப்ரௌனிக்கு அப்புறம் இந்த அளவுக்கு எனக்கு ஒரு செல்லான கிளாஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் தான். ஏன்னா நெறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தப்பவே, "அக்கா நான் வெளியில வந்து விப்பிங் கிரீம் வச்சு படிச்சேன். எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. கண்டென்ஸ் மில்க் வச்சு படிச்சேன். அண்ட் இந்த மெத்தட் தெரியாம ஜாயின் பண்ணிட்டேன்க்கா. சிஎம்சி, ஜிஎம்எஸ் பவுடர் வச்சு சொல்லிக் குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர் இந்த மாரிலாம் யூஸ் பண்ணாங்க. இது எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி, யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி இன் சர்ச் ஆஃப் அ ரெசிபி விச் இஸ் பெர்ஃபெக்ட் ஃபார் யூ. வித்தவுட் எனி கெமிக்கல்ஸ் ஆர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் சேஃப் நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கறதுக்கும் சேஃபான ஒரு ரெசிபியா தேடிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் தேடிட்டு இருந்தீங்கன்னா, திஸ் கிளாஸ் வுட் பி எ சூட்டபிள் மேட்ச் ஃபார் யூ. ஏன்னா இந்த கிளாஸ்ல நம்ம வந்து எந்த ஒரு எக்ஸ்பென்சிவான எக்விப்மெண்ட்ஸ் ஆர் டூல்ஸ் எதுவுமே இல்லாம எப்படி பண்ணுறதுன்றத லேர்ன் பண்ண போறோம். ரீல்ல நான் சர்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நம்ம கிளாஸ்ல பண்ணது ப்ளஸ் நம்மளோட ப்ரீவியஸ் ரீல்ல உள்ள ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மிக்ஸியில பண்ணது தான். ஸோ பெர்ஃபெக்ட்டா இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான டெக்ஸ்சர் எப்படி அச்சீவ் பண்றது எல்லாமே நம்ம கிளாஸ்ல தெளிவா பார்ப்போம். அலாங் வித் சார்பேஸ் ஆஸ் வெல். அதாவது இந்த ஃப்ரூட் பேஸ்ட் ஐஸ்கிரீம் இருக்கும் இல்லையா? அதுதான். இந்த கிளாஸோட ரெக்கார்டட் வெர்ஷன பர்ச்சேஸ் பண்றதுக்கான டைம்லைன் இந்த சண்டேயோட க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்த சம்மர் தான் ஓப்பன் ஆகும். பட் வித் அ மச் ஹையர் பிரைஸ். ஸோ நீங்களும் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஐஸ்கிரீம் ரெசிபி தேடிட்டு இருந்தீங்கன்னா, டோன்ட் வெயிட். லிங்க் இஸ் இன் த பயோ.